சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் உங்களோட வளர்ச்சின்றது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நெறைய ஆர்டிகல்ஸ்லலாம் படிச்சிருந்தேன். ஸோ உங்களோட வாழ்க்கை பயணம் எங்கேருந்து ஆரம்பிச்சது சார்? இந்த இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவ்ளோ பெரிய குரூப் ஆவறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு பிரிக்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்கும்ல. ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சது சார்? அதாவது நான் நெறைய இன்டர்வியூல சொல்லிட்டேன். நான் வந்து 16 வயசுலேருந்தே தொழில் பண்றேன். தொழில்னா பெரிய தொழில்லாம் கிடையாது இந்த மாரி. +2 முடிச்சுட்டு லீவ்ல இருக்கும்போது ஒரு வாட்டர் பாக்கெட் தெருவா சைக்கிள்ல வச்சு வித்துருக்கோம். அதாவது மூட்டையா. அதுக்கடுத்து வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ண பிறகு டீ தூள் வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சு சொந்தமா பழகிட்டீங்கன்னா, அது தூங்க விடாது உங்கள. ஓகே. ஸோ +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணியாச்சு. ஈவினிங் ஃப்ரீயா தான் இருந்தோம். ஸோ டீ தூள் ஒரு ஏஜென்சி எடுத்து வித்தோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அசெம்பிள் பண்ணி வித்துட்டு இருந்தேன் 3 இயர்ல. 4த் இயர்ல ஒரு ப்ரௌசிங் சென்டர் பெரிய லாஸு. ஓகே சார். அப்புறம் காலேஜ் முடிச்சோம். டைரக்ட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்குள்ள வந்தோம். இன்ஜினியரிங் முடிச்சனால. ஒரு 2, 3 இயர்ஸ் மதுரை. எனக்கு நேட்டிவ் மதுரை. அங்கேயே சுத்திக்கிட்டே இருந்தோம். ஒண்ணும் நல்லா இருந்தோம். ஹேப்பியா இருந்தோம். பட் ஓகே. கன்டென்ட்டா இருந்தோம். ஸோ பிசினஸ்னா என்ன? கார்ப்பரேட்னா என்ன? ஒரு உண்மையிலே இண்டஸ்ட்ரினா என்னன்றதுல எக்ஸ்போஷர்லாம் அப்ப இல்ல. ஒரு ஃப்ரெண்டோட அப்பா வந்து இப்படிலாம் இருந்தா நீ இங்கேயே இதாயிடுவ. நீ வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணு. அப்பதான் உண்மையிலேயே தொழில்னா என்ன? அப்படின்னு உனக்கு தெரியும். ஓகே. அப்படின்ற மாரி சொன்னாரு. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, சரி நமக்கு வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னா சென்னை வந்தேன். வேலை பார்த்தேன் ஒரு 4, 5 வருஷம். ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, ஒரு எம்என்சி அப்புறம் வந்து சிங்கப்பூர்ல போய் ஒர்க் பண்ணேன். தென் ஐ கேம் பேக் அண்ட் ஸ்டார்டட் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ். ஓகே. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனியா தான் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட், ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் படிப்படியா வந்து இன்னைக்கு வேற வேற வெர்டிகல்ஸ்ல இருக்கோம். ஒரு 4, 5 நாட்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். வி ஆர் இன்டு வேரியஸ் திங்ஸ். சார் ஒருத்தவங்க இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்ம வந்து ஓன் பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ அங்க வந்து ஒரு லாஸ் ஏற்படுது. திரும்பி நம்ம வந்து படிக்கிறோம். வெளியூருக்கு போயிட்டு எம்ப்ளாயியா ஒர்க் பண்றோம். ஸோ எம்ப்ளாயி ஜர்னியா வந்து ஒரு ஸ்பெஷலைஸான ஒரு ஜர்னியா இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ உங்களுது ஆல்ரெடி ஒரு 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 தீக்காயம் பட்டுருச்சு. 2வது ஆரம்பிப்பதற்கான காரணம் எங்கேருந்து வந்தது? வீட்ல வந்து என்ன சார் சொன்னாங்க? நீங்க எப்பயுமே வந்து அந்த ஆடின காலும், பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாரி தான் அந்த பிசினஸ் மேனும். நீங்க என்ன அடி வாங்கினாலும், என்ன மிதிப்பட்டாலும், எவ்வளோ நசுங்குனாலும், கொஞ்ச நாள் அப்படியே அந்த வலி இருக்க வரைக்கும் நம்ம பேசாம இருப்போம். வலி தீர்ந்தோனே திருப்பி அந்த ஆசை வந்துரும். ஓகே சார். ஸோ, அ ஐ நெவர் ரிக்ரெட் டு பி அன் எம்ப்ளாயி. நான் வருத்தப்பட்டதே கிடையாது எம்ப்ளாயியா இருந்தத பத்தி. ஓகே. என்ன ரீசன்னா, நான் இன்னைக்கு நெறைய புரிதல்களோட இருக்கிறதுக்கு காரணம் வந்து, நான் ஒரு சேலரிக்கு சில நிறுவனங்கள்ல வேலை பார்த்தது தான் காரணம். என்னோட லக்கா, இல்ல நேச்சரா, இல்ல கடவுள் ஆசீர்வாதமான்னு எனக்கு தெரியாது. ஒரு 4, 5 வருஷத்திலேயே எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறுபட்ட அனுபவங்கள். அதற்கு காரணம் என்னோட தேடல், என்னோட அக்ரெசிவ்னஸ்ன்னு சொல்லலாம். நான் எப்பவுமே ரொம்ப அக்ரெசிவா இருப்பேன். எந்த ஓகே. விஷயம் செஞ்சாலும் ரொம்ப அக்ரெசிவா இருப்பேன். எனக்கு வந்து ஒரு ஒரு வேலை குடுத்தோம்னா, அந்த வேலைய சுத்தி என்ன நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப அவங்க கேமரால வச்சு எடுக்குறாங்கன்னா, அந்த கேமரான்னா என்ன? லைட்டிங்னா என்ன? நான் வெறும் கேமரா மட்டும் யோசிக்க மாட்டேன். லைட்டிங்னா என்ன? ஏன் மைக் இப்படி வைக்கிறாங்க? இத போஸ்ட் புரொடக்ஷன் எப்படி இருக்குன்ற வரைக்கும் நான் போவேன். ஓகே. இப்ப நான் ஒரு சைட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியரா இருந்தா கூட, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்ன பண்றாரு? ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்றாரு? ஸோ இந்த வந்து அக்ரெசிவ்னஸ் இந்த லேர்னிங் வந்து ஒரு எம்ப்ளாயியா இருக்கும்போது நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஒரு 14 வருஷம் ஆச்சு நான் தொழிலுக்கு வந்து. இந்த 14 வருஷத்துல நான் இருக்கிற இடத்த அச்சீவ் பண்ணதுக்கு எந்த ஒரு பின்புலமும் இல்லாம இருக்கிறதுக்கு, அந்த மாரி நிறுவனங்கள்ல நான் ரொம்ப அக்ரெசிவா ஒர்க் பண்ணது ஒரு முக்கியமான காரணம். ஓகே. நீங்க அந்த கேள்வியோட தொடர்ச்சியா வந்து அ என்ன கேட்டீங்கன்னா, இவ்ளோ இது பண்ணியும் எப்படி திருப்பி அந்த ஒரு ஆமா. பேஷன் வந்துச்சு அப்படின்னு. நான் சொன்ன அதே விஷயம் தான். ம். சின்ன வயசுலேருந்தே ஒரு தொழில் பண்ணணும். நாம சுதந்திரமா இருக்கணும். நம்ம ஒரு ஒரு தனிப்பட்ட நபரா இருக்கணுன்ற ஆசை இருந்துட்டே இருந்துச்சு. ஓகே சார். அ பிரச்சனைகள், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சு. சொல்லிக் குடுக்க யாருமே கிடையாது. ஓகே. ஸோ அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு திருப்பி உள்ள வந்தாச்சு. இந்த 14 வருஷத்துல ரொம்ப ஸ்மூத் ஜர்னிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார். இன்னும் சொல்லப்போனா முன்னாடி அடி வாங்கினதோட அதிகமா மேக்னிட்யூட் வைஸ், சைஸ் வைஸ் பெருசாலாம் அடிபட்டுருக்கோம். 2 வாழ்க்கை பயணம் இருக்கு 2 உங்க. வாழ்க்கை பயணம். மிகப்பெரிய அடி, மிகப்பெரிய வலிலாம் இருக்கு. அத பொறுத்துட்டு தான் நம்ம இந்த
விஷயங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். சார் எனக்கு ரொம்ப நாளா இந்த கேள்வி இருக்கும். ஸோ பிசினஸ் மேனா இருக்கவங்க ஒரு காலகட்டத்தில ஏதோ ஒரு விஷயம் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த கட்டம் வந்து நகருவோம் இல்லையா? ஸோ நீங்க எம்ப்ளாயில இருந்து இப்ப ஒரு ஓனர் ஆஃப் தி ஷிப்பா இருக்கீங்க. ஸோ ஒரு ஃபவுண்டரா இருக்கும்போது, ஸோ எம்ப்ளாயியா வொர்க் பண்றதுக்கும், ஓனரா நம்ம வந்து இத நிறுவனத்த பார்த்துக்கிறதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஷியேட் இருக்கும்? ஸோ அங்க அதிக எஃபெக்ட் பண்ணுமா? இங்க அதிக எஃபெக்ட் பண்ணுமா சார்? இது வந்து ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். இதுக்கு 2 வகையா பதில் சொல்லலாம். ஒரு வகை சிம்பிள் ஆன்சர் வந்து எப்பயுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை, அதர் சைடு இஸ் கிரீன்னு சொல்றது வந்து ஒரு சிம்பிள் ஆன்சர். சம்டைம் நான் இப்போ கூட எனக்கு தோன்றது உண்டு, நம்ம பேசாம எம்ப்ளாயியாவே இருந்திருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம எம்ப்ளாயியா இருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2009, 10ல கடைசியா நான் வாங்கின சம்பளம் வந்து ரூ. 1,25,000 மாசத்துக்கு. ஓகே சார். ஒருவேளை அந்த ஜேர்னியை நான் அப்படியே அக்ரெசிவா கன்டினியூ பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு மாசம் ஒரு 10லருந்து 15 லட்சம் ரூபாய் மாச சம்பளத்துல சென்னையிலேயே இருந்திருப்பேன். ஓகே சார். ஸோ நம்ம அது மாதிரி இருந்திருந்தோம்னா, நம்ம அப்படியே நிம்மதியா இருந்திருக்கலாம். டென்ஷன் இவ்வளோ எடுத்துருக்க வேண்டியதில்ல. அப்படின்னு தோன்ற காலம் நெறைய உண்டு. ஓகே. அதே சமயம் வந்து இன்னைக்கு இருக்கிற எனக்கு சுதந்திரம், எனக்கு இருக்கிற ஒரு மன திருப்தி, எனக்கு இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த லைஃப்ல இருந்திருக்குமானா, எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நீங்க கேட்டீங்க இல்லையா? எம்ப்ளாயியா இருக்கிறதுக்கும், எம்ப்ளாயரா இருக்கிறதுக்கும். ஆமா. அதாவது வேலையாளா இருக்கிறதுக்கும், முதலாளியா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? ஓனர் ஆஃப் த ஷிப்னீங்க. அதையே உதாரணமா சொல்றேன். ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறது வந்து மாலுமியா இருக்கிற மாரி. அதாவது ஒரு செயிலரா இருக்கிற மாரி. ஓகே. இந்த கப்பல்ல வந்து பிரச்சனை இருக்கு, என்ஜின்ல பிரச்சனை இருக்குன்னா, அந்த மாலுமி வந்து இன்னொரு கப்பலுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட முடியும். அவரோட வாழ்க்கை பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஓனர் ஆஃப் த ஷிப் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு டைட்டானிக் ஓனர் இருக்காருன்னு வச்சுங்க. ஓகே. அந்த கப்பல் முங்குனது தான். அவர் வந்து இத விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. அந்த நஷ்டம், வலி, வேதனை, அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே முதலாளியோட சேர்ந்தது. அவருக்கு ஒரு வேளை நல்ல நேரம் இருந்து அவர் சரியான விஷயங்கள சரியா பண்ணாருன்னா, இந்த கப்பல் முங்கவே முங்காது. சீரான பயணத்துல போயிட்டே இருக்கும். ஓகே சார். மாலுமியா இருக்கீங்களா? அந்த கப்பலோட ஓனரா இருக்கீங்களா? அதுதான் சிம்பிளா சொல்லணும்னா, ஓகே. அந்த வித்தியாசம் தான். சரி, இன்னொரு கேள்வி. எதுக்கு வந்து ஒரு மாரி பதட்டமும், அதுக்கப்புறம் பயம்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இது நம்ம பிரஷர்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எம்ப்ளாயியா இருக்கும்போது பிரஷர் அதிகமா இருக்குமா? இல்ல எம்ப்ளாயரா இருக்கும்போது பிரஷர் அதிகமா இருக்குமா சார்? இது மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே சார். எப்பயுமே வந்து பிரஷர், அதாவது பதட்டம்ன்றது வந்து அந்தந்த மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரதமர் மோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டையே அவர் நிர்வகிக்கிறாரு. தமிழ்நாட்டில இருக்க எல்லா பிரச்சனையும் அவர் மேனேஜ் பண்றாரு. மோடிஜி வந்து இந்தியால இருக்க எல்லா பிரச்சனையும் மேனேஜ் பண்றாரு. இவங்களோட நமக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்குமா? அப்ப அவங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோ பிரஷர் தாங்க முடியும்? இது வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே சார். ஒரு பெரிய பொறுப்புல எம்ப்ளாயியா, சிஇஓவா இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை வந்து அவர் ஓனர் கிடையாது. இஸ் அன் எம்ப்ளாயி பட் சிஇஓ. இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த என்டையர் ஆப்பரேஷன்ஸ். பட் அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்? அந்த ப்ரெஷர் பெருசா, முதலாளியோட ப்ரெஷர் பெருசா அப்படின்றத வந்து அவங்க எடுத்துக்கிறத பொறுத்து தான். நான் ரொம்ப ஒரு வயசு மேல வர வர ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ், இந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய பக்குவம் வந்து எனக்கு வந்துருச்சு. நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப ப்ரெஷர் வரும்போது அமைதியா இருக்கிறது வந்து தான் ப்ரெஷர்லேருந்து ரிலீவ் ஆகக்கூடிய வழி. ஓகே. நீங்க ப்ரெஷர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ப்ரெஷர்லேருந்து ரிலீவே ஆக முடியாது. இப்போ எங்க ஆஃபீஸ்லேயே வந்து 2 வகையான ஸ்டாஃப் நான் பார்ப்பேன். ஓகே சார். ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு சின்ன வேலையை வந்து பெரிய வேலையா நினைச்சு பண்ணி பெரிய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற ஸ்டாஃபே இருக்காரு. ஒரு பெரிய டாஸ்க்கை இது ஒண்ணுமே கிடையாது, இதை இப்படி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ற ஸ்டாஃப் இருக்காங்க. ஓகே. இது அவரோட மனநிலை, அவங்களோட அப்ரோச் சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே. சைக்காலஜி ஏதாவது படிச்சிருக்கீங்களா சார்? ரொம்ப ஒரு மாரி புரிதலா பேசுறீங்க. ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கு சார். நான் இது மாரி நெறைய பேர்கிட்ட பேசி பார்த்தது கிடையாது. ஸோ சொல்லுங்க. சைக்காலஜி ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம அனுபவம் தான் சைக்காலஜி. நான் அடிக்கடி சொல்லுவேன், எம்பத்தின்ற வார்த்தை தான் எனக்கு ஆங்கிலத்தில் மிக பிடித்த வார்த்தைகள்ல ஒரு சில வார்த்தைகள்ல எம்பத்தின்ற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எம்பத்தி என்னன்னா, இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க என்னை பத்தி? உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அங்கேருந்து கேள்வி கேட்கும்போது இதுதான் எம்பதி. சிம்பத்தி வந்து எல்லாருக்குமே இருக்கும். எம்பத்தி வந்து ஸ்டாண்டிங் ஆன் யுவர் அதர் மேன் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து எப்பயுமே ஒரு மனிதனோட வேலை, அவரோட எப்படி சொல்கிறேன்னா அந்த ஸ்டாண்டர்டு, அவர் வந்து கடைநிலை ஊழியரா, இல்லை மிட் லெவல் மேனேஜரா, இல்லை ஒரு சிஇஓன்றதை பார்த்து மதிக்கிறது இல்லை. ஓகே சார். நான் எல்லாரையுமே எனக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்கு நான் வந்து அதே மரியாதையை திருப்பி கொடுப்பேன். ஓகே சார். அதுக்கு ரொம்ப ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேலை பார்க்கும்போது நம்மக்கிட்ட சில பேர் வந்து நம்மளோட பேசுவாங்க இல்லையா? ஓகே. அப்போ அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இப்போ நான் வந்து சில இடங்களுக்கு போவேன், சில இடங்கள் ஹோட்டலுக்கு போவேன், சில இப்போ ஏர்போர்ட் போகிறோம்னா ரெகுலராக போகக்கூடிய இடங்கள்ல வந்து சில பேர் நம்மளை ரெகுலராக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கும் போதோ இல்லை வணக்கம் சொல்லும் போதோ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன்,
அவங்களோட நான் கனெக்ட் ஆயிருவேன். எம்பத்தி இருந்ததுன்னா சைக்காலஜி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. நீங்களே கண்டிப்பாக சைக்காலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வந்துடுவீங்க. அதுதான் அந்த அனுபவம், அடி, வலி, நீங்கள் எங்கேருந்து எங்கே வந்திருக்கீங்க, எல்லா சூழ்நிலையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு, அதாவது கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோட் சூட் போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே. எனக்கு இந்த கோட் சூட் போடுறதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றதோ என் குடும்பத்தில் யாருமே பண்ணது கிடையாது. நான் தான் முதல்ல பண்ணேன். எனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு யாரோ அண்ணனோ தம்பியோ எங்கள் அப்பாவோ இந்த விஷயங்களை செஞ்சதே கிடையாது. ஆனால் நான் யார்கிட்டையும் போய் இது எப்படி பண்ணணும்னு கேட்டதே கிடையாது. நான் அப்சர்வ் பண்ணுவேன். ஒரு இடத்துக்கு போனால் இந்த நிலையில் இருக்கவங்க அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்கள அப்சர்வ் பண்ணி, ஒரே ஒருத்தரோட எக்ஸாம்பிள் எடுத்துக்க முடியாது இல்லையா. ஸோ பல பேரும் அப்சர்வ் பண்ணி தான் இப்படி இருக்கணுன்றதை நானாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரீடிங் இருக்கும்போது உங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து சைக்காலஜி வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சார் நான் இங்கே வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன் சார். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஸோ பையர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க சார். ஒரு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையர்ஸ் இருப்பாங்க. அவங்க நிறைய பேர் வந்து இப்போ சமீப காலங்களில் நான் பார்த்தது உண்டு, ஈஸியாக வந்து அவங்க பில்டிங்ஸ் வந்து வாங்குறதா கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஸோ அது எதனால சார் நடக்குது? ஈஸி பையிங்ன்னும் போது இந்த பக்கம் ஒன்று அவங்க சொல்கிற விலையிலேருந்து நம்ம குறையாமல் இருக்கணும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறவங்க. ஆனால் இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் சூழலாம் என்ன நிலவுதுன்னா அனாலிட்டிக்ஸ் வந்து ஃபுல்லாக சரிஞ்சிருச்சு. இவங்க சொல்கிற விலையா மார்க்கெட் ப்ரைஸாக மாறுறதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு கேள்வி இருக்குது. அதனால இல்லை பையர் சொல்கிற விலைன்னு கேட்குறீங்களா இல்லை ரெண்டுமே சார்? இப்போ எப்படின்னா இப்போ நான் வீடு வாங்குறேன்னா என்னால் பேரம் பேச முடியுது அப்படின்ற ஒரு சூழல் வந்து நிலவுது சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆல்வேஸ் வந்து கன்சியூமர் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு சொல்லுவேன். ஓகே. இன்றைக்கி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஒரு 5 வருஷத்தில் வந்து ஒரு 100% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கூட சொல்லலாம். ஓகே. 2020க்கு முன்னாடி 1600லேருந்து 800 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு. இன்றைக்கி 3000 ஆயிடுச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு. அஃபோர்டபிலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது வாங்கக்கூடிய திறன். இன்றைக்கி வந்து சென்னை மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 லட்ச ரூபாய் கம்மியாக ஒரு நல்ல இடத்துல வந்து ஒரு 2 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் சர்பர்பனில் கூட கிடையாது. இப்போ 60 லட்ச ரூபாய் வீடு வாங்கக்கூடிய நபர் யாராக இருப்பாங்கன்னா ஒரு 50,000லேருந்து 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடியவங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும். இல்லை 2 சம்பளம் வாங்க, கணவன் மனைவி 2 பேரும் வேலை பார்க்கக்கூடியவங்க வாங்க முடியும். அப்போ அந்த மாதிரி செக்மெண்ட்டு இந்த 1,20,00,000 பேர் சென்னை வாசிக்கக்கூடிய சென்னையில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதிகபட்சம் 30 லட்சம் தான், 35 லட்சம், அதிகபட்சம் 30 லட்சம் தான். ஓகே சார். மீதி எல்லாருமே அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரவே மாட்டாங்க. ஓகே. ஸோ இந்த 30 லட்சம் பேரில் குறைஞ்சது 20 லட்சம் பேர் ஏற்கனவே சொந்த வீடு வச்சவங்களா இருப்பாங்க. இல்லை 25 லட்சம் பேர் சொந்த வீடு வச்சுருப்பாங்க. இப்போ மீதி இருக்க 5 லட்சம் பேர் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் கன்சியூமர்ஸ். ஓகே. ஏன்னா இது வந்து ஹை டிக்கெட் ப்ரைஸ் ப்ராடக்ட். ஒரு வீடுன்றது வந்து ஒரு பெரிய விலை உள்ள ஒரு பொருள். இந்த 5 லட்சம் பேருக்கு சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 1000 டெவலப்பர்ஸ் இருக்கான், நான் எங்களை சேர்த்து. இவங்க எல்லாருமே ப்ராடக்ட் கொடுக்குறோம். அப்போ கன்சியூமர் கம்மி ஆகிட்டாங்க. நீங்கள் ப்ராடக்ட் வந்து இருக்குது. அப்போ யார் டிஃபைன் பண்ணுவாங்கன்னா கன்சியூமர் டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகே சார். ஸோ அதுதான் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுலேயே 2 வகையாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வாங்குறதுல பிராண்டை பெருசாக பார்க்குறது கிடையாது. ஆமாம். முன்னாடி நான் ஒரு 2017-18 நினைக்கிறேன், நியூஸ் 7ல் ஒரு இன்டர்வியூவில் நானே சொல்லியிருப்பேன், இது வந்து தங்கம் மாதிரி தான் வீடு வாங்குறது. தங்கம் வாங்கும் போது பிராண்டை பார்க்க மாட்டாங்க, தரத்தையும் பொருள் விலையும் தான் பார்ப்பாங்கன்னு சொன்னேன். ஆனால் அது இன்றைக்கி மாறி இருக்குது. இன்றைக்கி வந்து கேட்டகரி ஏ டெவலப்பர்ஸ், கேட்டகரி பி, கேட்டகரி சின்னு இருக்குது. இன்றைக்கி கேட்டகரி ஏ பில்டர்ஸ்ட்டை ஒரு 10%லேருந்து 20% அதிக விலை கொடுத்து கன்சியூமர்ஸ் வாங்கக்கூடிய ஒரு மனநிலையை இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் பார்க்குறேன். ஓகே. அதற்கு காரணம் வந்து சில ஃபெயிலியர்ஸ், டிலேஸ், குவாலிட்டி இஷ்யூஸ். இதெல்லாம் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? ஏன்னா வாழ்க்கையோட மொத்த சம்பாத்தியத்தை வந்து முதலீடு பண்ணக்கூடியது ஒரு வீடு, ஒரு நடுத்தர மக்கள், ஒரு மனுஷனோட ட்ரீம்னு சொல்றேன். ட்ரீம் ஹவுஸ், ட்ரீம், ஒரு ட்ரீமை தான் அவங்க வாங்குறாங்க. ஸோ அதில் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் நெகோஷியேட் பண்ணுறாங்க, முன்னாடியோட அக்ரெசிவாக நெகோஷியேட் பண்ணுறாங்க. இன்னொன்று, இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. மோர் இன்ஃபர்மேஷன். 2020க்கு முன்னாடி வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடையாது. இன்றைக்கி வந்து ஏஐலாம் வந்த பிறகு நீங்கள் வந்து எல்லா அனாலிசிஸும் பண்ணி யார் என்ன விலைக்கு விற்கிறாங்க எல்லாமே வந்துடுது. ஃபுல் டேட்டாவோட வந்து உட்காந்து நெகோஷியேட் பண்ணுறாங்க. அதுதான் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ்க்கு அளவுகோல்னு ஒன்று இருக்கும் சார். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி இந்திரா ப்ராப்பர்ட்டிஸ், இதுக்கான அளவுகோல் என்னவா சார் இருக்கும்? ஸோ இதோட ரேஞ்ச் இவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்ஷனோட வேல்யூவும் வந்து கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்கா சார் அனாலிட்டிக்ஸில்? நீங்கள் வந்து
டர்ன் ஓவர் பற்றி பேசுகிறீங்களா இல்லை? இல்ல சார். இந்த பில்டிங் டர்ன் ஓவரும் சொல்லலாம் சார். அதாவது இதுவும் அது அகைன் வந்து ஒரு மனுஷனோட தனிப்பட்ட முறை. என்னோட கேரக்டரை நான் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸாக எனக்கு ஏன்னா இந்திரா ப்ராஜெக்ட்ஸில் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்ன்றது என்னோட 25% பிஸ்னஸ் தான். ஓகே. அதை தாண்டி 75% நான் வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரு 42 வயசுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவுக்கு வந்திருக்கேன்னா, எனக்கு பில்லியனர் ஆகணுன்ற கனவு கிடையவே கிடையாது. ஓகே. நான் வந்து ஒரு பில்லியனர் ஆகணும்னு எனக்கு எல்லா தொழில் பண்ணுறவங்களையும் போய் கேட்டிங்கன்னா 90% என்ன வேணா ஐ வாண்ட் டு பிகம் அ பில்லியனர்னுவாங்க. ஐ நெவர் வாண்ட் டு பிகம் அ பில்லியனர். ஓகே. அட் வாட் காஸ்ட் யூ ஆர் கோயிங் டு பி பில்லியனர். அதாவது நீங்கள் எந்த விலையை கொடுத்து அந்த பில்லியனர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஓகே. அதுக்கு அதுக்கு ஒரு மனுஷன் நிறைய விலை கொடுக்கணும். அதுவும் முதல் தலைமுறை தொழில் பண்ணுறவன் வந்து ஒரு பில்லியனர் ஆகணும்னா கன்வென்ஷனல் பிஸ்னஸில் நிறைய விலை கொடுக்கணும். சொல்லுவாங்க என்னங்க மார்க் சூக்கர்பர்க் ஆகலையாங்க, இங்கே நிறைய யூனிகார்ன்ஸ் இருக்காங்க, ஜொமேட்டோ இருக்காரு, ஸ்விக்கி, இவங்க ஃபவுண்டர்ஸ்லாம் பெரிய 7,000 கோடி 10,000 கோடிலாம் சம்பாரிச்சிருக்காங்கலாம் சொல்லுவாங்க. ஓகே. எனக்கு வந்து அதில் வந்து நீங்கள் 0.1% எக்ஸாம்பிள் எடுத்து தான் பேசுகிறீங்க. ஓகே. நீங்கள் வந்து பேசுகிறது ஒரு 10 பேர் 20 பேரை பற்றி இருக்குமா? ஆனால் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது 1,00,000 பேர் தொழிலுக்கு வர்றாங்க. அப்போ அதில் 10 பேர் 20 பேர் எத்தனை பர்சன்டேஜ்? ஸோ நான் பெரிய பர்சன்டேஜை பார்த்து யோசிக்கும் போது நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க ஸ்கேல் அப் பண்ணும்போது. ஸ்கேல் அப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஓகே. நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் கிரியேட் பில்லியனர்ஸ், கிரியேட் மோர் மில்லியனர்ஸ்னு சொல்லுவேன். நிறைய மில்லியனர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. 100 கோடி 200 கோடி வச்சுக்கோங்க. நிறைய பேர் உருவாக்கும் போது வேலைவாய்ப்பு பரவலாக்கப்படும். ஓகே. கார்ப்பரேட் ஒரு மோனோபொலி வந்து கம்மியாகும். இது எதுக்கு நல்லதுன்னா கன்சியூமருக்கு நல்லது, இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, எக்கனாமிக்கு நல்லது. நீங்கள் என்ன பரவலாக்கப்பட்ட ஒரு பணக்காரங்க இருக்கும் போதோ இல்லை தொழில் முனைவோர்கள் இருக்குது நாட்டுக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஐ நெவர் வாண்ட் டு பிகம் அ பில்லியனருங்க. ஓகே. அந்த அடிப்படையில் சில பேர் வந்து ரியல் எஸ்டேட்டில் 5,000 கோடி வரைக்கும் தொழில் பண்ணக்கூடியவங்க மெட்ராஸில் இருக்காங்க. ஓகே. நான் 200 300 கோடியை தாண்டி பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் நான் வேறு செக்மெண்ட்டில் இருக்கேன்னு சொன்னேன். இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் என்னோட அதிகபட்ச டர்ன் ஓவராக 300 கோடிக்கு மேலே தேவையில்லைன்னே நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா அதுக்கு மேலே ஸ்கேல் அப் பண்ணுறதுல இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. இப்போ வந்து எவ்வளோ பெரிய பணம் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய தொழில் வாய்ப்புகள் இருக்கவங்களா இருக்கட்டும், கேஷ் ஃப்ளோன்ற ஒரு வார்த்தை வந்து தொழிலில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஓகே. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கேஷ் ஃப்ளோ வந்து எங்கேருந்து வரும்? நம்ம கடன் வாங்குவோம் இல்லை பேங்க்லேருந்து லோன் வாங்குவோம். அந்த லோனோட காஸ்ட் என்ன இந்தியாவில்? குறைந்தபட்சம் ஒரு வட்டி 12% ஒரு வருஷத்துக்கு. ஓகே. ஸோ நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் 12% பேங்க்குக்கு போயிடும். ஓகே. உங்களோட ப்ராஃபிட்டில் 12% பேங்க்குக்கு போயிடுது. அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாயி நீங்கள் ஸ்கேலிங் அப்போ என்ன பண்ணால் எம்ப்ளாயியோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், சேலரி இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஆப்ரேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். குறைந்தபட்சம் 8% வந்து அதுக்கு செலவாயிடும். அப்போ நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் 20% வந்து காஸ்ட். ஓகே. ஒருவேளை நீங்கள் அந்த 20% பண்ணலைன்னு வைங்க, உங்களுக்கு கடன் ஆகிடுவீங்க. ஓகே. இதே 10 கோடி கடன் ஆனால் அடைச்சிடலாம், 100 கோடி கூட மேனேஜ் பண்ணலான்னு வைங்க. இப்போ நான் 1000 கோடி ரீச் பண்ண பிறகு 1000 கோடி கடன் ஆச்சுன்னா லைஃப் ஃபுல்லாக அந்த கடனை சுற்றியே தான் ஓடிட்டே இருக்கும். ஓகே. ஸோ எந்த ஒரு ஆம்பிஷனோ, எந்த ஒரு ஆசையும், எந்த ஒரு கோலுமே ப்ராக்டிக்கலாகவும் ஃபங்க்ஷனலாகவும் மனுஷனோட நிம்மதியை கெடுக்காததாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் இது தொடர்ந்து பார்க்கும்போது நீங்கள் சொன்னது என்னன்னா, நான் வெறும் இந்த பிஸ்னஸ் மட்டும் பண்ணலை. ஸோ இன்னும் கிளைகளாக நிறைய பிஸ்னஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கவங்க இன்னும் சில பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது அதுக்கு ஏதாவது கான்செப்டாக வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன சார் உருவாக்க நினைக்கிறீங்க? சார் எந்த ஒரு மனுஷனும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது இந்த உலகத்தில். தனி மனுஷன் மாற்றினா நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்களே ஒழிய இம்பாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒழிய மாற்றினதே கிடையாது. ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச தொழில் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. ஆனால் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் புதுசான விஷயங்கள். நான் ஃபினான்ஸ் பற்றி எனக்கு ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி, நான் ஃபினான்ஸ்ன்றது வந்து ஃபின்டெக் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய புரிதல் கிடையாது. ஓகே. கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் வந்து எனக்கு ஒரு மென்டர் இருக்காங்க, லட்சுமி நாராயணன் ராமானுஜன். அவரோட சாவரின் வெல்ஃப் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷனில் நான் ஏஷியா ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன். ஓகே. அந்த மீட்டிங்ஸு அந்த விஷயங்களுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட பிறகு அந்த துறையில் நம்ம என்ன செய்யலாம், அது ஒரு மிகப்பெரிய துறை. ஸோ அந்த துறையில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த துறையிலேருந்து நம்ம கிளை என்ன பண்ணலாம். இப்போ வந்து என் மனைவி வந்து பயோடெக்னாலஜிஸ்ட், அவங்க வந்து டாக்டரேட் இன் ஜெனடிக்ஸு. ஓகே. ஸோ அவங்க துறை சம்மந்தமாக இப்போ நாங்கள் வந்து ஒரு மெட்டபாலிக் இன்ஜினியரிங், சிந்தட்டிக் பயாலஜி, பயோ ப்ராசஸ் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஸோ என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவரோட சேர்ந்து டிஜிபோலிஸ் டெக்னாலஜின்னு சொல்லி ஐசிடி ஐஓடி இது மாதிரி வந்து ஒரு 4 விஷயத்தில் வந்து நான் நேரடியாக தொடர்பு படுத்திட்டு இருக்கேன். ஓகே. இது போக நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து
ஒரு 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 புரிதல் இருக்கிறனால நிறைய விஷயங்களுக்கு வந்து அட்வைசரி. நான் சில விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு சில விஷயம் தோணும். சார் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க. ரிஸ்க் வந்து பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாரி தான் நீங்க அந்த வே ஆஃப் 1000 க்ரோர்ஸ் அந்த விஷயத்த எக்ஸாம்பிள் ஆனா நீங்களே நெறைய ரிஸ்க் எடுத்திருக்க மாரி எனக்கு தோணுது சார். இது அந்த ரிஸ்க் நீங்க சொன்ன விஷயம் தான். அது பணம் குறிக்கோளா நான் பண்ணல. ஓகே. டு பி வெரி ஃப்ராங்க் வந்து நான் வந்து எல்லாருமே இந்த பணத்தோட சில பேர் பணத்தின் பின்னாடி போவாங்க. நான் பணம் குறிக்கோளா பண்ணல. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு என்கேஜ் மை செல்ஃப். ஐ வாண்ட் டு லேர்ன் மை செல்ஃப். நான் புதுசு புதுசா நெறைய விஷயம் கத்துக்கணும்னு நெனைக்கிறேன். ஆ நீங்க நெறைய பேர பார்த்தீங்கன்னா, அந்த ரிட்டயர் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்லாம் பயங்கர ஒரு அனுபவத்தோட இருப்பாங்க. ஓகே. அவங்க அதுக்கப்புறமும் என்கேஜ்டா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 80 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சும்மா வீட்ல இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 இயர்ஸ்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய், ரொம்ப அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு கடைசி இடத்துக்கு போயிடும். இதுக்கு காரணம் என்னன்னு நெனைக்கிறீங்க? ஒரு மனுஷன் வந்து அ வண்டி மாரி தாங்க. நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க. இந்த கார வந்து தினம்சம் அது ஓட்டையா இருக்கலாம், ரிப்பேரா இருக்கலாம், ஒழுங்கா ஓடாத வண்டியா இருக்கலாம். ஆனா டெய்லி எடுத்து ஓட்டிட்டீங்கன்னா, அந்த வண்டி ஓடும். நீங்க அதே வண்டிய வந்து ஒரு 1 மாசம் ஓட்டல, இல்ல 2 மாசம் ஓட்டலைன்னா, திருப்பி அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுறதே பிரச்சனையா இருக்கும். மனுஷனும் அதே மாரி தான். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்த, கத்துக்கிற விஷயத்த எனக்கு வந்து கத்துக்கிறதுல நெறைய ஆர்வம் இருக்கு. ஓகே சார். புது விஷயங்கள எக்ஸ்ப்ளோர் பண்றதுல நெறைய ஆர்வம் இருக்கு. பணத்தின் மேல எல்லா மனுஷன் மாரி எனக்கும் பண தேவை இருக்கு. பணத்தின் மேல ஒரு ஒரு நாட்டம் உண்டு. அந்த ஸ்கேல் கம்மின்னு நான் சொல்றேன். ஓகே. ஏன்னா எனக்கு வந்து பணத்தோட பர்ப்பஸ் வந்து வேற. நீங்க என்ன பண்ணிற போறீங்க? நான் ஒரு ஒரு கேள்வி எல்லார்ட்டயுமே கேட்பேன். ஒருத்தர் ஒரு ஒரு 1000 கோடி ரூபாய் வச்சிருக்காருன்னு பேசுவாங்க. தனிப்பட்ட முறையில 1000 கோடி ரூபாய். நான் வந்து இண்டஸ்ட்ரியா சொல்லல. அந்த 1000 கோடி ரூபாய வச்சு அவர் என்ன செஞ்சிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? 100% அந்த 1000 கோடி எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அவரும் இவ்வளவுதான் சாப்பிட போறாரு. மேபி ஒரு வண்டிக்கு 2 வண்டியில ஒரு செக்யூரிட்டியோட போக போறாரு. நம்ம ஒரு 4000, 5000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல குடியிருக்க போறாரு. ஓகே. ஆ வ இந்த தேவைக்கெல்லாம் 1000 கோடியே தேவையில்லைங்க. இப்ப நான் சொல்ற எந்த பர்ப்பஸ்க்குமே 1000 கோடி தேவை கிடையாது. ஓகே. நீங்க கரெக்ட்டா வந்து வாழ்க்கை முறைய ஒழுக்கமா, எந்த தவறும் பண்ணாம கரெக்ட்டா வாழ்ந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு மனுஷனுக்கு 100 கோடிக்கு மேல ஒரு ஒரு 3 தலைமுறைக்கு தேவையே கிடையாது. ஓகே. நான் என் தலைமுறைக்கு சம்பாரிக்கணும், என் தலைமுறைய நான் பார்த்துக்கணும், நான் ஒரு நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறவங்க 100 கோடிக்கு மேல தேவையே கிடையாது. 1000 கோடி எதுக்கு? இந்த 1000 கோடி போய் சேரும்போது என்ன நெகட்டிவா நான் பார்க்குறேன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அதிகபட்சம் அந்த 100 கோடிக்கு மேல செலவு பண்ண போறதில்ல. மீதி 900 கோடி எங்க இருக்கும்? வால்ட்ல தான் இருக்கும். ஓகே. அதாவது ஒண்ணு பேங்க்ல இருக்கும், இல்ல டெபாசிட்ல இருக்கும். இது எக்கனாமிக்கே வராதே. கேஷ் ரொட்டேஷனே மார்க்கெட்ல இருக்காது. எக்கனாமில இருக்காது. மக்கள்ட்ட ரொட்டேஷன் ஆகாது. அப்ப அந்த பணத்தோட பயன் என்ன இருக்கு? ஒரு இடத்துல போய் முடங்கிருது இல்லையா? இந்த முடக்கம் வேணாம்ன்றதுக்காக தான் நான் அந்த லட்சியம்ன்றது வந்து பணத்தின் மூலம் இல்லாம, நீங்க வந்து நெறைய எம்ப்ளாய்மென்ட் கிரியேஷனு, நெறைய ஆன்டர்பிரினர் சப்போர்ட் பண்றது, புது புது ஸ்டார்ட் அப் சப்போர்ட் பண்றது. அந்த வகையில வந்து நம்ம போணுன்றது தான் என்னோட ஜர்னி. நீங்க மல்டிபிள் ஜர்னில நான் ஏன் இருக்கேன் அப்டின்னா, இட் கீப்ஸ் மீ என்கேஜ்ட். இட் ஓகே. கீப்ஸ் மீ எக்ஸைட்டிங். ஓகே. என்ன வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்ட வந்து மெயின்டெயின் பண்ண வைக்குது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்ட தான் என்ன வந்து ஓட வைக்குது. ஓகே சார். சார் அதுக்கப்புறம் உங்கள மீட் பண்ணும்போது இந்த கேள்வி கேட்கலன்னா தப்பாயிடும். என்னன்னா, மும்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கத்த விட அங்க காஸ்ட் அதிகமா இருக்க மாரி பல செய்திகள வந்து பார்க்குறோம். அதுதான் நிலவரமாவும் இருக்கு. இங்க பெரிய ஆட்களா இருக்கவங்களே அங்க லோன் போட்டு வீடு வாங்குவது, இந்த மாரி மும்பைல சிச்சுவேஷன்லாம் சொன்னீங்க. ஆமா. சிச்சுவேஷன்லாம் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்க மட்டும் மாறுவதற்கு காரணம் என்ன சார்? மும்பையோட பொருளாதாரம் வேறங்க. நீங்க மும்பை போம்போது பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ பெரிய ஆளானாலும், சில இடங்களுக்கு போகும்போது நம்ம ரொம்ப சின்னதா ஃபீல் பண்ணுவோம். மும்பை அந்த மாரி ஒரு நகரம். ஓகே. மும்பை வந்து உங்களுக்கு ஒரு பிரமிப்ப குடுக்கும். நியூயார்க் வந்து ஒரு பிரமிப்ப குடுக்கும். ஷாங்காய் வந்து ஒரு பிரமிப்ப குடுக்கும். இந்த இடத்துக்குலாம் நான் பலமுறை போயிருக்கேன். மும்பையோட பொருளாதாரம்ன்றது வந்து இந்த இந்த மொத்த நாட்டோட பொருளாதாரம். ஓகே. மதுரைக்கும், மெட்ராஸ்க்கும் நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? ம். மதுரையும் நகரம் தான். மதுரையில ஏர்போர்ட் இருக்கு. மதுரையில ஓகே. ஹாஸ்பிட்டல் இருக்கு. எல்லா விஷயமும் இருக்கு. தஞ்சாவூர்லயும் இருக்கு. சென்னை ஏன் கூட இருக்கு? ஓகே. ஸோ இங்க வந்து இங்க வாழ்க்கை முறை, இங்க தேவைகள், இங்க இருக்கிற வருமானம் வந்து வேற. ஒரு எக்ஸாம்பிள் வந்து மதுரையில நான் ஒரு டிரைவர் வச்சுக்கணும்னா ரூ. 15,000 சம்பளம் குடுத்தா போதும். ம். இங்க ரூ. 30,000 குடுக்காம என்னால டிரைவர் எடுத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா, இங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் வேற. அதே மாரி மும்பை போயிட்டீங்கன்னா ரூ. 50,000. ஓகே. ஏன்னா மும்பையில காஸ்ட் ஆஃப் லிவிங் வேற. நீங்க துபாய் போயிட்டீங்கன்னா வேற, பிரான்ஸ் போயிட்டீங்கன்னா வேற. ஸோ அந்த மும்பையோட இது வேற. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதிலிருந்து நான் வேற ஒரு விஷயம் ம். சொல்றேன். இந்தியால வந்து ஒரு 5 எத்னிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. 1 வந்து பஞ்சாபிஸ், 2 வந்து குஜராத்திஸ், 3 வந்து ராஜஸ்தானிஸ், 4 வந்து நம்மள தமிழ்ஸ்.
ஓகே. 5 வந்து மலையாளிஸ். இந்த 5 பேரோட கேரக்டரை நீங்க டிஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க ராஜஸ்தானிஸ், குஜராத்திஸ் இவங்களோட ரிஸ்க் டேக்கிங் அப்பிடைட், பிசினஸ் ஐடியாஸ், உழைக்கிற திறன். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? எம்ப்ளாயரான்னு. ஆ. இவங்க எம்ப்ளாயை யோசிக்கவே மாட்டாங்க. ஓகே. இவங்க 2 பேருமே, இந்த 2 கம்யூனிட்டியுமே. தியர் ரிஸ்க் டேக்கிங் அப்பிடைட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். பயங்கரமா ரிஸ்க் எடுப்பாங்க ராஜஸ்தானிஸும், குஜராத்திஸும். இவங்க எங்க மேஜரா தொழில் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மும்பைல தான் இருப்பாங்க. அதுக்கு மும்பை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 2ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்க தான் இருக்கு. ஓகே. இவங்களோட மேஜரான விஷயங்கள். நம்ம ஆளு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் அகைன் அவர் சுந்தரி பிச்சை சாரோட எக்ஸாம்பிள் தான் எடுப்பேன். ஓகே. அவர் ஓனர் கிடையாது, அவர் எம்ப்ளாயி. நம்ம ஆளு எல்லா இடத்துலையும் சிஇஓவா இருப்பான், சிஓவா இருப்பாங்க, எம்டியா எம்ப்ளாயியா இருப்பாங்க. ஓகே. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங்கும் காமன் சென்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. பட் ரிஸ்க் டேக்கிங் அப்பிடைட் ரொம்ப கம்மி. நம்ம ரிஸ்க் டேக்கிங் அப்பிடைட்டோட போகும்போது நம்ம அவங்களோட கம்பீட் பண்ணலாம். ஓகே. நம்ம வந்து ரிஸ்க் டேக்கிங், நம்ம ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஓகே. எதுக்குப்பா நீ ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம் ஆகிட்டு சந்தோஷமா இரு, எதுக்கு போயிட்டு இருக்கிற காசை போட்டு கடன் ஆகணும்? அவங்க அதை யோசிக்கவே மாட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொன்னேன், ஒரு +2 படிக்கிற பையன் வந்து, ஒரு மார்வாடி ஃபேமிலி ஒரு பையன் வந்து +2 முடிச்சோன்னா, அப்பா எனக்கு 5 லட்ச ரூபா கொடுன்னு சொன்னா, வேணாப்பா நீ இந்த 5 லட்ச ரூபா நீ பாம்பே போன்னு சொல்லு அனுப்பிச்சுடுவாரு, இல்லை மெட்ராஸ் போய் பிஸ்னஸ் பண்ண அனுப்பிச்சுடுவாரு. எங்க அப்பாட்டையோ இல்லை உங்க அப்பாட்டையோ போய் நீங்க 5 லட்ச ரூபா கொடு, நான் +2 முடிச்சிட்டேன், ஏதாவது வேலை பார்க்க போறேன்னா சப்புன்னு அடிச்சு போய் இன்ஜினியரிங் படிச்சோன்னா உனக்கு வேலை கிடைக்கும், நீ வேலையை பார்த்துட்டு நிம்மதியாரு, தேவையில்லாத வேலை பார்க்காதேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கல்ச்சரே வந்து வேற. அதே தான் குஜராத்திஸும். ஓகே. அதே மாதிரி நம்ம ஆட்கள் தொழில் பண்றவங்கள நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். பிஸ்னஸை வந்து பர்சனலாக பார்ப்பாங்க, எமோஷனலாக பார்ப்பாங்க. ஓகே. அது குழந்தை மாதிரி பார்த்துக்குவாங்க, யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமா. நீங்க எதுக்கு தொழில் பண்றீங்க? சம்பாதிக்கிறதுக்கு தொழில் பண்றீங்க. குஜராத்திஸோ ராஜஸ்தானிஸோ இன்னைக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையோ லிஸ்டாக இருக்க கம்பெனியில் 70% ஓனர்ஸ், மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ஃபவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேட்காரவங்கள தான் இருப்பாங்க. ஓகே. ஏன்னா அவங்க தொழில் ஆரம்பிக்கிறத சம்பாதிக்கிற வேலையாக பார்ப்பாங்க. நம்ம தொழில் ஆரம்பிக்கிறத அது ஏதோ நம்ம வீடு கட்டுற, நம்ம சொந்த வீடை நீங்கள் பிஸ்னஸை யாருக்காவது லிக்விடேட் பண்ணணும்னு சொன்னால் சொந்த வீடை விற்கிறதுக்கு நம்ம மனசு வராது இல்லையா? அந்த மாதிரி ஒரு எமோஷனோட நம்ம ஆட்கள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த கல்ச்சரல் டிஃப்ரென்ஸ், இந்த 2 பேரை விட்டுட்டேன், ஒன்று பஞ்சாபி, இன்னொன்று மலையாளிஸ். அவங்க 2 பேரும் ஹார்ட் ஒர்க்கிங், தே கேன் எக்ஸ்ப்ளோர் எனிவேர். அவங்கள மாதிரி வந்து மைக்ரேட் ஆகி போய் தொழில் பண்ணவே முடியாது. ஆனால் அவங்க 2 பேரோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உலகத்தில் எங்கே மைக்ரேட் ஆனாலும் அவங்க ரூட்ஸை நோக்கி திருப்பி வந்துடுவாங்க. அவங்க ரூட்ஸை என்ரிச் பண்ணிட்டே இருப்பாங்க, பஞ்சாபையோ கேரளாவையோ. ஸோ இந்த 5 பீப்புளோட கல்ச்சர் இதுதான். இவங்க 2 பேரும் எம்ப்ளாயிஸாக தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து பாம்பே ஏன் அப்படி இருக்குன்னா, இட் இஸ் ஃபில்டு வித் entrepreneurs, it's filled with risk takers, Okay. it's filled with Gujaratis, Rajasthanis who's doing business. ஓகேங்க சார். சார், நீங்க நிறைய பேருக்கு கனவு வீட்டை வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்களோட கனவு வீட்டை எப்போ சார் கட்டுனீங்க முத? கனவு வீடு அப்படின்னு சொன்னா இன்னும் ஆக்சுவலாக கட்டலைன்னு தான் சொல்ல முடியும். இப்போ இருக்கிற வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. கனவு வீடு அப்படின்னும் போது ஒருத்தருக்கும் ஒரு ஸ்கேல் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி. ஓகே. அந்த வீடு இன்னும் நான் வந்து செய்யணும், இன்னும் கட்டணுன்ற. ஏன்னா எங்கள் கனவு வீடை பொறுத்த வரைக்கும் தோட்டம் இருக்கணும், சுற்றி ஒரு பண்ணை மாதிரி இருக்கணும், அங்கேயே மாடு இருக்கணும். இதுதான் நம்மளோட கனவு வீடாக இருந்தது. அது இன்னைக்கு தேதிக்கு மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே பண்ணக்கூடிய வசதி வாய்ப்புகள் கிடையாது இங்கே சென்னை சிட்டியில். ஸோ அதை வந்து சீக்கிரமாக பண்ணணுன்றது தான் என்னுடைய மனைவியோட ஆசையாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ட்ரீம் ஹவுஸ் எங்களோட ட்ரீம் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபேமிலி தானே, ஃபேமிலியோட ட்ரீம் ஹவுஸ் வந்து இன்னும் அச்சீவ் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். வீடு வந்து சின்னதாக இருந்தாலும் சுற்றி ஒரு 2 மாடு இருக்கணும், அதிலே உள்ள செடி கொடி மரம் இதெல்லாம் வச்சிருக்கணுன்றது தான் ஆசை. ஓகேங்க சார். சார், ஆனால் ரொம்ப எளிமையான ஆசையாக இருக்க மாதிரி இருக்கு சார். இப்போ எளிமை தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஓகே. ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். ஓகே சார். இப்போ நான் சொன்ன விஷயம் எளிமைன்னு சொல்றீங்கல்ல, சென்னையில் செய்ய முடியுமா? முடியாது சார். இப்போ செய்யணும்னா ஒரு 100 கோடி ரூபா வேணும். ஆமாம் சார். ஸோ எளிமை வந்து நீங்கள் எக்ஸ்பென்சிவ் தான். ஓகே. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் எனக்கு மதுரை பிடிக்குங்க, சில பேர் கோயம்புத்தூர் பிடிக்கும், தஞ்சாவூர்காரங்க தஞ்சாவூர் பிடிக்கும். பொழப்புக்காக இங்கே வந்து இருக்கும். நமக்கு வந்து பொழப்பு இல்லை, எனக்கு ஊர்லேயே அந்த சம்பாத்தியம் இருந்ததுன்னா நான் அந்த ஊர்லேயே தான் இருந்திருப்பேன். நான் இந்த ஊருக்கு வந்திருக்கவே மாட்டேன். இப்போ அந்த ஊரில் இது ஈஸி. ஏன்னா நான் பார்த்த வாழ்க்கை இருக்கு இல்லையா. நான் வந்து மதுரையிலேயே பிறந்து வளர்ந்தவன். எங்களுக்கு சொந்த ஊர் ராமநாத் டிஸ்ட்ரிக்ட். எங்களுக்கு வயல் வரப்பெல்லாம் இருக்குது, இப்போயும் இருக்குது. நான் பார்த்த விஷயம் இது ரொம்ப எளிமையாக வசதியாக இருக்குது. மனுஷனோட மகிழ்ச்சி எதில் இருக்குன்னா, நீங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன்,
நீங்கள் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 விஷயம் எனக்கு பீஸ் தரும். ஒண்ணு போய் கடலை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்தா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு நீர்நிலை, கடல்ல ஒரு நீர்நிலை, நல்லா நிறைய நீரோட இருக்கிற இடத்த போய் அந்த இடத்துல அமைதியா உட்கார்ந்தோம்னா நமக்கு ஒரு மனநிலை அமைதியாகும். இல்லைன்னா நல்லா பசுமையா ஒரு பெரிய வயல் நல்லா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு 3/4 விளைச்சல் விளைஞ்ச நெல் வயல். அந்த இடத்துல நல்ல காத்து. ஒரு மரத்தடியில நீங்க நின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? ஓகே. இல்ல ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷன்ல நல்ல வெயில்ல நின்னு அப்படியே பள்ளத்தாக்க பார்த்தா எப்படி இருக்கும்? ஓகே. இதான நிம்மதி தரும். ஆமா சார். இல்ல வந்து நமக்கு நல்ல பஸ்லிங்கா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா நிம்மதி இருக்குமா? இருக்காது சார். ஸோ மனுஷனுக்கு வந்து உண்மையா தேவை வந்து நான் சொல்றது வந்து ஒரு ஒரு நிதானமான மனிதர்களை பத்தி. ஓகே. அவங்களுக்கு வந்து இதுதான் நிம்மதி தரும். ஸோ எந்த ஒரு மனுஷனுக்குமே வந்து ஒரு ஒரு இயற்கையோட ஒன்றிணைந்த வாழ்க்கை வந்து நிம்மதியை தரும். ஸோ நீங்க கேட்ட அந்த கனவு வீடுன்றது வந்து இயற்கையோட ஒன்றிணைந்து இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஓகே சார். சார் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள உட்பட்டது. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே வந்து ஒரு சில காலகட்டங்கள் இருக்கும் சார். என்னன்னா 90ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 90ஸ்க்கு அப்புறம் 2K ஜென்ரேஷன் இதுக்கு காலகட்டம் மாற மாற ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன சார் டிஃபரன்ஷியேட் ஆகுது? மக்களோட எதிர்பார்ப்பு, டெக்னாலஜி, ஓகே, டிசைன் ஸ்டைல், ஓகே, இது 3 தான் மாறும். ஓகே, மக்களோட எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ ரூம் சைஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் டி நகர் சைடோ இல்லை நுங்கம்பாக்கம் சைடோ போய் பழைய பங்களா இருக்கு இல்லையா, ஓகே, அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 12க்கு 12 தான் இருக்கும். ஒரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 4 தான் இருக்கும். லக்ஸூரியா ஓகே, ஒரு பெரிய பங்களா வீட்லேயே. ஆனால் இன்னைக்கு கட்டுற வீட்டில் இப்போ என் வீட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா 20க்கு 16 பெட்ரூமு, ஓகே, 20க்கு 20 பெட்ரூமு, அதுக்கப்புறம் ஒரு வார்ட்ரோப் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட் ஒரு 10க்கு 12. ஏன்னா மக்களோட பார்வை, எதிர்பார்ப்பு இதெல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும்போது அந்த டிசைன் மாறுது முதல்ல. 2வது வந்து மாற்றம் வந்து டெக்னாலஜி. ஓகே, இப்போ வந்து முன்னாடி செங்கல் இருந்துச்சு, முன்னாடி லைம் ஸ்டோன் வச்சு கட்டணும். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பலகைகள் இருக்கும். ஓகே, அது காங்கிரீட் அப்போ கிடையாது. அப்போ வந்து மெட்ராஸ் ரூஃப்னு சொல்லுவோம். தேக்கு மர ரீப்பர்ஸை போட்டுட்டு சின்ன சின்ன செங்கல்களை வந்து கிராஸாக டயகனலாக அடுக்கி அதுக்கு மேலே வந்து சுண்ணாம்பு கலவையை போடுறது வந்து மெட்ராஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் காங்கிரீட் வந்துச்சு, காங்கிரீட் போட்டாங்க. காங்கிரீட் வந்த பிறகு அப்போ பீம் போட்டாங்க, பெரிய பெரிய காலம் போட்டாங்க. ஓகே. இப்போ வந்து அந்த டெக்னாலஜி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி பீமே இல்லாமல் டபுள் மேட்டு காங்கிரீட்டு இந்த மாதிரி டெக்னாலஜி மாறிட்டே இருக்குது. செங்கலுக்கு பதிலாக இப்போ ஏரோகான் பிளாக் யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போ வந்து ப்ரீஃபேப், ப்ரீகாஸ்ட், 3D பில்டிங் இது ஒரு மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு. 3வது முக்கியமான விஷயம் வந்து எலிவேஷன். இப்போ சில பில்டிங்கை பார்க்கும்போது இது வந்து 90ஸ்ல கட்டின பில்டிங்காக இருக்கும், இது 80ஸ்ல கட்டின பில்டிங்காக இருக்கும், இது இப்போ ரீசெண்டாக கட்டின பில்டிங்காக இருக்கும்னு சொல்லி அந்த டேஸ்ட். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் ஒன்றும் புதுசுன்னு நினைப்போம். நீங்கள் 60-70ல் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. சைக்கிள் மாதிரி, இந்த ஃபேஷன் சைக்கிள் மாதிரி பில்டிங் எலிவேஷன் ஆர்கிடெக்சருக்குமே ஒரு சைக்கிளாக வரும். மெட்டீரியல் வேறுபடும். ஓகே. அந்த மெட்டீரியல் வேறுபடும். ஸோ இந்த 3 விஷயம் மாறிட்டே இருக்கும். மக்களோட எதிர்பார்ப்பு, சைஸு, ஃபங்க்ஷனலாக, கிச்சன் வேற மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து கிச்சன்னா தனியாக வச்சுருப்பாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி டாய்லெட்டை வீட்டுக்குள்ளே வச்சுக்க மாட்டோம். 99% டாய்லெட் வெளியில் இருக்கும். இன்றைக்கி ஒரு ரூம்குள்ளேயும் அட்டாச்சாக வச்சுருக்கோம். நீங்கள் கோயம்புத்தூர் சைட்லாம் போனீங்கன்னா பண்ணை வீட்லலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் தனியாக கிச்சன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ராம்நாடு, சிவகங்கை மாவட்டம்லாம் போனீங்கன்னா வீடு தனியாக இருக்கும், அடுப்பாங்கரை தனியாக இருக்கும். டாய்லெட்டுன்றது வேற ஒரு இடத்துல இருக்கும், இல்லாமே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஸோ மக்களோட எதிர்பார்ப்பு, மனநிலை மாறுது, டெக்னாலஜி மாறுது, எலிவேஷன் மாறுது. இந்த 3 தவிர மக்களோட ஆசை வீடு மேலே என்றைக்குமே மாறினதே கிடையாது. எப்பயுமே மக்களுக்கு தனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், அது தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு மட்டும் மாறினதே கிடையாது. ஓகே சார். சார் இவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் எல்லாம் எங்கள் நேயர்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.